அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை அதிமுகவில் நிகழ்ந்துள்ளது. இது மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மிகப்பெரிய அளவில் பூகம்பம் வெடித்திருக்கிறது. ஏற்கனவே பல சர்ச்சைக்கான விஷயங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பதும் இப்படியே தொடர்ந்து கொண்டு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டால் நிச்சயமாக அதிமுக பிளவுபட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றாது என்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டுதான் வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக நடத்திய அதிமுக சிறப்பான தலைமை இல்லாத ஒரே காரணத்தினால் அதிமுக பிளவுபடக்கூடாது என்பதற்கேற்பதான் கே.பி. முனுசாமி அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். திடீரென்று எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறதல்லவா. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களிடம் ஆதரவாளராக இருந்த கே.பி. முனுசாமி அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். மக்களவை தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தையுமே கே.பி. முனுசாமி அவர்கள் மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்கள் பல பேரும் பார்த்துவிட்டார்கள். இனி அதிமுக ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுகிறதோ இல்லையோ எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்றுதான் தற்பொழுது வரை பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. மேலும் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி அதிகாரங்களில் கைவசம் படுத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை சுயநலப்படுத்தி கொண்டு அதிமுகவின் மற்ற அமைச்சர்கள் மீது பழியை தூக்கி போடுவதன் காரணமாகத்தான் அதிமுக பிளவுபடுகிறது. தற்பொழுது 4 அணிகளாக இருக்கிறது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், வைத்திலிங்கம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதரவாளர்கள் அனைவரும் பிரிந்து சென்றால் அதிமுகவிற்கு என்று இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் பக்கம்தான் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள், தங்களது குற்றங்களை முன்வைப்பார்கள், தனக்கு தேவையான அனைத்து விதமான கோரிக்கைகளையும் யார் தலைமையில் முன்வைப்பார்கள் என்ற ஒரு குழப்பமும் தற்பொழுது வரை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவின் தலைமை உருவாக்க வேண்டும், மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியிற்கான தேர்தல் நடத்த வேண்டும் என்று கே.பி. முனுசாமி அவர்கள் கூறியிருப்பதால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியே கே.பி. முனுசாமி அவர்கள் எதிர்ப்பதாக செய்திகள் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், கே.பி. முனுசாமி அவர்கள் இப்பொழுது இதை பற்றி பேசுவது சரியான கருத்தா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.